நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். నిజంగానే ఆశీర్వదింపబడతారు. ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். దేవుడు మన మధ్యలో ఉన్నాడు. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச அவர் சொல்ல வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். దేవుడు చెప్పబోయే మాటలు இதெல்லாம் మనం గమనించవాలను. நான் உங்களுக்கு தமிழில் இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். అయ్యగారు ఈ సమయంలో మీకు తమిళ్లో ఈ యొక్క వార్తలు మాటలు తీసుకొస్తున్నారు. దేవుని మాటలు உலகம் முழுவதும் இருக்கிற தெலுங்கு சகோதர சகோதரிகளுக்கு பாஸ்டர் டேவிட் அவர்கள் செய்தியை கொண்டு வருகிறார்கள். లోకమంతా ఉంటున్న తెలుగు ప్రజలకు నేను మాట్లాడుతున్నాను. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? దేవుడు ఏం చెప్తున్నాడు? யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கிற போது యోబు పుస్తకం చూసినప్పుడు காரியங்களை முன்பாகவே அறிவித்தவர். మరి కడచి కాలం వార్తలు ముందుగానే మనకు తెలియజేస్తుంది. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது. మరి ఆది కాలంలో చెప్పింది. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மூலமாக அறிவிக்கப்பட்ட కాలంలో దేవుడు యేసుక్రీస్తు వల్ల మనకు பரிசுத்தவான்களால் சொல்லப்பட்டது. గొప్ప గొప్ప పరిశుద్ధవాన్లు కూడా మనం తెలియజేస్తున్నారు. கண்களிலே காரியங்களை காண்கிறோம். మన కళ్ళతో కూడా కార్యాలు మనం చూస్తున్నాం. இப்பொழுது அதை அறிகிறோம். ఇప్పుడే మనం తెలుసుకుంటున్నాం. ஆண்டவருக்குள் நான் அடிமை வரும்பொழுது దేవునిలో మనం వచ్చేటప్పుడు இந்த காரியங்கள் புதுமையாய் ఈ காணப்படும். కార్యాలు గొప్పగా కొత్తగా మనం తెలుసున్నాం. எப்படி இது நடக்கும்? మరి ఎలా జరుగుతుంది? இதெல்லாம் நடக்குமா ఇది ఈ విధంగా జరుగునా என்று సిద్ధిத்தது. మరి మనం ఆలోచించు ఉన్న సమయంలో இப்பொழுது அவைகள் நிறைவேறும் பொழுது అవి మనం నెరవేరేటప్పుడు நம்முடைய மனம் நிறைவாயிருக்கிறது. మన మనసు కూడా నెరవేరేదిగా ఉంటుంది. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, చూస్తున్న సహోదరి సహోదరులైన தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, உலகத்தை లోకాన్ని தன் உள்ளங்கையில் வரைந்து మరి తన చేతిలో இவைகள் நடக்கும் என்று சொன்னவர் ఇవన్నీ కూడా జరుగును అని దేవుడు చెప్పాడు. அவை நடத்தேருவார். అవి నడిచే అవును, ஒன்றும் மாறாது. ఏది కూడా మారదు. பொய்யுரையாத தெய்வம். మరి ఎప్పుడు కూడా అబద్ధం చెప్పని దేవుడు. அவர் வாக்கினால் சொன்னதை మరి ఆయన వాక్కుతో చెప్పిన మాట அவர் கரத்தினால் செய்து మరి முடிப்பார். ఆయన చేతితో కూడా చేసి ముగిస్తాడు. மனுஷன் என்று ஒரு சொல்லு பேசுவான், మరి మనిషి నుండి ఆయన మాట్లాడతాడు. வார்த்தை மாறும். మరి మాట మారును. ஆனா தேவனுடைய வார்த்தை దేవుని వాక్యం ஒரு நாளும் மாறாது. ఏనాటికి మారదు. ஒரு நாளும் ఏనాటికే మారదు. எல்லாம் அவர் మరి வாக்கியம். ఎన్ని దేవుడు చెప్పిన వాక్యాలు జరుగును. கடைசி நாட்களிலே அபிஷேகத்தை பெற்ற కడసి సమయంలో ఆ అభిషేకం పొందిన பரிசுத்தவான்கள் మరి పరిశుద్ధవంతులు ஸ்ரீலங்கால మరి శ్రీలంకలో మనం చూస్తున్నాం. டிசம்பர் மாதத்திலே మరి డిసెంబర్ నెలలో గడిచింది. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக దీర్ఘదర్శి మూలంగా మనం తెలుసుకున్నది. கர்த்தர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తున్నాడు. இந்திய தேசத்திலே మరి హిందూ దేశంలో ஒரு ரெட் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகும். మరి ఆయన చెప్తున్నాడు, చూడండి, మరి దీర్ఘదర్శనంగా చెప్తున్నాడు, విమానం పడుతుంది. మరి ఇండియాలోనే చెప్తున్నాడు. மறுபடியும் கூறுகிறார், விமானம் எரிந்து போகும். మళ్ళా చెప్తున్నాడు, ఆ విమానం కాలిపోను. சொன்னபடி మరి ఆయన చెప్పినట్టుగా போன ஜூன் 12 జరిగిన జూన్లో 12వ తారీఖున அவை நிறைவேறியது. ఆ కార్యం జరిగింది. கர்த்தருடைய வார்த்தை మరి దేవుని మాట வானம் அழிந்தாலும் మరి భూమి பூமி அழிந்தாலும் ఆకాశము భూమి మరి తెలుసుకున్నాను. அவருடைய வார்த்தை ఆయన మాట மாறாது. ఏనాటికి మారదు. பேசுகிறது ఆయన మాట్లాడుతుంది. பிதாவின் ஆவியாயது. మరి ఆయన యొక్క పరిశుద్ధ ఆవి நம்முடைய மத்தியிலே ஆசீர்வாதத்தை அது என்ன சத்தியத்தை நமக்கு பேசியிருக்கிறார். சத்தியத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படும்படிக்கு என்னோடு கூட இணைந்து பாடும்படியால் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை எடுத்து நீங்கள் சிறப்பான காணிக்கை கொடுக்கும்படியால் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்தட்டும். ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். எனக்காயாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடிப்பார். அறிந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அறிந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி
ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், நம்மை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நம் சுவிசேஷம் சொல்லக்கூடிய கருவியாக, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய பாத்திரமாக, தேவனுடைய பாத்திரமாக இங்கே நாம் காணப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் அதை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும், என் குடும்பத்தை தகுதிப்படுத்தும், என் சபையை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி உண்மையே அண்டிக்கொண்டு உமக்குள்ளே வளர, உமக்குள்ளே பெருக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் சிறு பிள்ளைகளையும் பெரியோரையும் வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும். கர்த்தருடைய காரியம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை உம்மட்டை வழிநடத்தத்தக்கதான திராணியையும் பலத்தையும் ஞானத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து பெருக பண்ணுவீராக. நாம மகிமைப்படட்டும். இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கருவிகளால், உம்முடைய ஆண்டவரே ஆத்துமா ஆதாயம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் உருவாக்கப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மேன்மைப்படுத்தும். இந்த நாளில் வியாதியோடு வேலையினத்தோடு வந்திருக்கிறவர்களை சுகமாக்கும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் கவலையோடு வந்திருக்கிறவர்களை சமாதானத்தினால நிரப்பி அனுப்பும். இன்னைக்கு என்ன தேவை என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதி. அவர்கள் வீடு ஆசீர்வாதத்தினால் நிரப்பட்டும். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் உலக அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாவதா. தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரும். ஆசீர்வாதமும் பாக்கியமும் தொடரும். வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நல்ல தேவ பிள்ளைகளாக கர்த்தர் உருவாக்கி, சீசர்களாக உருவாக்கி ஒவ்வொருவரையும் நடப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். சபைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பொறுப்படும். ஆண்டவரே, சபையின் தலைவராக இருக்கிறதான நீர் நியமித்திருக்கிற ஆண்டவரே அருமையான அலெக்சாண்டர் ஐயா அவர்களை ஆசீர்வதிங்க. அதுபோல ஆண்டவரே பேராயிரமாவை ஆசீர்வதிங்க. அருமையான ஜான் யூனிஸ் அவர் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபையினுடைய மூப்பர்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் இந்த சபையை பெருகப்பட்டோம், விருத்தி அடையப்பட்டோம், வளர செய்யும். ஆண்டவரே, இந்த பட்டணத்துக்கு, இந்த சுற்றி இருக்கிற இந்த கன்னியாகுமரி முழு மாவட்டத்துக்கும் பெரிய வெளிச்சமாய் உயர்த்தப்படுவதா, சபை உயர்த்தப்படுவதா, எங்கள் தேசத்துக்கு மகிமையை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சபை வேண்டிய நன்மை ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். சகல மேன்மை சகல கிருபைகளும் பொருந்திய தேவ மகிமையின் மகாபெரிய சபையாக தேவன் இன்னும் மேன்மைப்படுத்தும். திரளான ஆத்துமாக்களை கொண்டு வரும். ஆண்டவரே, கீழே ஆண்டவரே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இடம் ஃபுல்லா நிரம்பணும். இந்த இடம் ஃபுல்லா நிரம்பணும், மேல நிரம்பணும். அதற்கேற்ற ஆண்டவரை ஆத்துமாக்கள் இங்கே வருவதாக என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து மறுபடிக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை எல்லா தடைகளை கிரிகளை உடைக்கிறேன். கிரிகள் விளையட்டும், விசுவாச வல்லமைகள் வெளியேறட்டும். ஜீவன் கிரிய செய்யட்டும். எல்லாருக்குள்ளும் உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டு ஆசீர்வாதத்தினால் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ இங்கே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ இங்கே எல்லா
எல்லாரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி உங்களுமே நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம்மோடு உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் சபையின் தலைவராய் இருக்கிற அனைத்து போதகர்கள் பேராயர் ஸ்தோத்திரம் அலெக்சாண்டரியாவோடு வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய தேவ பரிசுத்த பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாம் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள்.